தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாகி இந்த பரிசுத்த நாள் தேவனுடைய சன்னிதானத்திலே கர்த்தராகிய தேவனை அவருடைய விருப்பத்தின்படி ஆராதிக்க தேவனது கிருபைக்காக தேவனை சுதிக்கிறேன். தம்மை தொழுதுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய சீசர்களுக்கு அவைகளை சொல்லிக் கொடுத்தார். எப்படி? பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். அப்படினால் அந்த விருப்பத்தின்படி நாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க கிருபை பெற்றபடினால் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த கிருபையை பெற்றிருக்கிற நாம் எப்படி நடக்க வேணும்? நம்மில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? நாம் மட்டும் இருந்து பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு போகிறது மட்டுமா? இல்லை, நமது மூலமாக அநேகர் இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை காண வேண்டும், ருசிக்க வேண்டும். அநேகர் வாழ்க்கையில் இருக்கிறதான துக்கங்கள், துயரங்கள், அதாவது கவலைகள், தோல்விகள், இவைகளிலிருந்து நமது மூலமாக இயேசுவை கண்டுகொள்ளவும் விடுதலை பெறவும் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனபடினால் இன்று நமக்கு தருகின்ற தேவனுடைய திருவாக்கை சுருக்கமாய் நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு மகிமை. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பாந்து சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பில் என்ன இருக்கணும்? சாரம் இருக்கணும் என்று சொல்லி இருக்கிறது. உப்பு சாரம் பெற்று போனால் தூர போடுறது தான், வேறு ஒன்றுக்காகாது. இந்த உப்பினுடைய தன்மை என்ன என்றால் கரையும் தன்மை உள்ளது என்று நாம் காணுகின்றோம். அது கரையாவிட்டால் யாருக்கும் பயன்படாது என்று நாம் வருகின்றோம். அந்த உப்பு தண்ணியில் போட்டால் கரையணும். கரைந்து 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 அப்புறம் அது இல்லாமலே போய்விடும். அது பிறருக்காக பயன்படுகிற ஒன்று என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால இந்த உப்பின் தன்மையை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில், அதாவது கரையும் போது சுவை இல்லாத பதார்த்தமும் சுவை ஊட்டும் என்று நாம் காணுகின்றோம். அது மாத்திரமல்ல, பொருள்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்க வந்து உப்பு உபயோகப்படும் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால நீங்கள் உப்புடையவர்களாயிருங்கள். அதாவது கெட்டு போகிறவர்கள் கெட்டே போகாதபடி அவர்கள் பாதுகாக்கப்பட, அவர்கள் மீட்கப்பட நீங்கள் அவர்களுக்கு மாதிரியாக உப்பாக இருந்து அவர்களை காப்பாற்றுங்கள். அவர்கள் அழிந்து நரகத்துக்கு போய்விடாதபடி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்பது. அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் எல்லா விதமான வசதிகளும் அந்தஸ்துகளும் இருந்தாலும் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் வாழ்கின்ற மக்கள் ஏராளம் ஏராளம் என்று நாம் காணுகின்றோம். ஒரு பதார்த்தத்தை, அதாவது நல்ல சத்தான சுவையான பொருள்களை வாங்கி சமைத்தாலும் அதில் உப்பு இல்லாவிட்டால் அது சப்பென்று போய்விடும் என்று நாம் காணுகின்றோம். அது சுவையாக இருக்காது, அது மகிழ்ச்சியாக சாப்பிட முடியாது என்று நாம் காணுகின்றோம். அப்படி போல நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு அருமையானவர்கள், வாழ்க்கையில் எல்லா வசதிகளும், எல்லா விதமான, அதாவது கல்வி, ஞானம், அறிவு, உத்தியோகம், அது எல்லாம் இருந்த போதிலும் சமாதானம் பெற்று எத்தனை பேர் வாழ்கின்றார்கள்? அதாவது நேற்று தான் ஒரு என்னிடத்தில் சொன்னார், பேப்பரில் நான் படித்த எனக்கு ஒரு மாதிரி பசீர் என்று, அதாவது கலக்கம் ஆயிற்று. என்ன என்றால், ஒரு குடும்பத்தில் அவர்கள் பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய ஆட்கள், எல்லாமே பெரிய பெரிய உத்தியோகங்கள் இருக்கிறாங்க. அவங்க அனைவரும் குடும்பமாக சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேப்பரில் வந்திருக்குது என்று அவர் சொன்னார். ஏன்? வாழ்க்கையில் சுவை இல்லை. இந்த பணம், இந்த உத்தியோகம், இந்த அந்தஸ்து, இவைகளினால வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, நிம்மதி இல்லை. ஆனபடினால அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உப்புடையவர்களாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பிறர் கட்டு போகாமலும் பிறருடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள் மத்தியில் அவர்கள் வீழ்ச்சியடைந்து தளர்ந்து போகாமல் இருக்க ஒரு வழி உண்டு என்று நாம் அவர்களுக்கு காட்டணும். அவர்களுக்கு உப்புடையவர்களாயிருந்து வாழ்க்கையில மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும் வழியை அவர்களுக்கு நாம் காண்பிக்க உப்புடையவர்
உள்ளவர்களாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு வாழ்க்கையில தியாகம் பண்ணணும். மெழுகுவர்த்தி எடுத்துக்கிடுங்க, அதை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். கவரை விட்டு உடைத்த உடனே பார்க்க அழகாக இருக்கும். நெருப்பு பட்ட உடனே கரைந்து 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 அதன் அழகு அந்தஸ்து எல்லாமே போய் அப்படி நாம் பார்க்கிறோம். யாருக்காக? பிறர் பயன்படும்படியாக, பிறர் படித்து அவர்கள் அறிவடையும்படியாக அது தன்னை தியாகம் பண்ணுது. தியாகம் பண்ணுகிறது நாம் பார்க்கின்றோம். அப்படியே எரிந்தெறிந்து ஒரு நாள் ஒன்றுகளால் கரைந்து அதாவது உப்பும் அப்படித்தான். தேவனுக்கு மகிமை. அது ஒரு தடப்பொருளாக இருந்தாலும் அது தண்ணீரில் போடும்போது, ஆகாரத்தில் போடும்போது கரைந்து போகிறது. யாருக்காக? அது மற்றவர்கள் சுவையாய் சாப்பிட முடியாது, மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக அந்த உப்பு உபயோகப்படுகின்றது. ஆனபடியால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு கசப்பு விட்ட, பிறருடைய வாழ்க்கையில துக்கத்தை உண்டாக்கக்கூடிய எந்த அனுபவமும் நம்மள இருக்கக்கூடாது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப செய்யாவிட்டாலும் கொஞ்சமாவது பிறருக்கு மகிழ்ச்சி ஊட்ட, அவருடைய வாழ்க்கையில் இருக்க சப்பென்று இருக்கிற வாழ்க்கை இன்பமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கரையும் தன்மையுடையவர்களாக, அதாவது ஈகை மனப்பான்மை உடையவர்களாக, பிறருடைய நலனை எதிர்பார்க்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறதற்காக ஆண்டவரை சுதிக்கிறார். சுவாமி தமிழிடத்தில் சொன்னார், நீங்கள் தேவனை உடையவர்களாக, தேவ ஆவியை பெற்றவர்களாக, நீங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களாக மட்டும் போதாது, பிறருக்கு நீங்கள் உப்பா இருக்கணும் என்று சொன்னார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சுவாமி தன்னை தியாகம் பண்ணி இந்த பூமிக்கு வந்துடாவிட்டால் இன்று நீங்களும் நானும் இந்த மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டோம். இந்த மகிழ்ச்சி அவருடைய தியாகத்தினால, அவருடைய கரையும் தன்மையினால, அதாவது பிறருக்கு நன்மை செய்யும் அந்த ஈகை குணத்தினால, தியாக குணத்தினால, அதாவது இன்று நாம் 2000 வருடங்களுக்கு முன்னாக அதாவது கரைந்த அந்த உப்பு இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் டேஸ்டை, மகிழ்ச்சியை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது நாம் காணுகின்றோம். ஆண்டவர் சொன்னார், நான் பிதாவினிடத்துக்கு போகிறேன், பிதாவின் சுத்தம் முடிந்து பூமியில முடித்து விட்டேன், நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யணும் என்று சொன்னார். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருங்கள். உப்பு அதாவது இறக்கத்தன்மையுடன் தங்களை கரைப்பாரு. இல்லை எனக்கு 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 என்று சேர்த்து வைக்கிறவர்கள், தங்களை பாதுகாத்துக் கொள்கிறவர்கள் பிறருக்கு பயன்பட மாட்டார்கள், அவர்கள் யாருக்கு உபயோகப்பட மாட்டார்கள். இங்க பாருங்க, யோனா ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. சுவாமி கடவுளை பற்றி அவர் சொல்லுகின்றார். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமான தேவன் என்று அறிவேன். எனக்கு தெரியும், நீர் சொன்னீர் நினிவே பட்டணத்தில் போய் அந்த பட்டணத்துடைய பாவம் கொடிதாகிவிட்டது, அப்படினால அது வானம் மட்டும் வந்து எட்டிட்டு, நீ போய் அந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லு என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. அதை கேட்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நான் முன்னமே சொல்லலையா உங்கள்கிட்ட? என்ன உண்மை பற்றி எனக்கு தெரியும், கரையும் தன்மை உடையவர், இரக்க சிந்தை உள்ளவர். யாரோ ஒருவர் மனம் திரும்பி விட்டார்கள் என்றாலும், எவ்வளவு பெரிய கொடிய பாவியா இருந்துட்டாலும் அவனை நீர் மன்னிக்க கரையும் தன்மை உடைய இரக்க சிந்தனை உள்ளவர் என்று நான் உமக்கு சொல்லவில்லையா என்று இந்த அனுப்பினால்தான் நான் நினைவுக்கு போகாம எங்க ஓடிட்டேன், தரிசனமாக ஓடிட்டேன் என்று சொன்னார். என்றால் நாம் சொல்லுவோம், அந்த மக்கள் மனம் திரும்புவார்கள், மனம் திரும்பும் போது அவர் இறங்கி விடுவார், அவர் கரைந்து விடுவார், அவர் தன்னை அதாவது விட்டு கொடுத்து விடுவார், சொன்னதை விட்டு மக்களுக்கு இறங்குவார், அவர்களை காப்பாற்றுவதே அவருடைய நோக்கம் என்பதை அவர் சொன்னார். முன்னமே சொல்லலையா? என் நாட்டில் இருக்கும்போதே சொன்னேன் அல்லவா, நீர் எங்கே போய் சொல்லுகிறீர், நான் போய் சொல்லுவேன், அந்த மக்கள் மனம் திரும்பிடுவாங்க, நீர் அவைகளை மன்னித்து விடுவீர், அவர்களுக்கு நீர் உப்பும் தன்மை உடையவராக மாறிவிடுவீர் என்று நான் சொன்னேன் என்று சொன்னார்.
கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன், நமக்குள் இருக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். அன்று சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை நமக்கு எழுதி தேவனுடைய கையில் தரப்பட்டிருக்கிறது. அதுபடினால தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வீட்டிலும் வேலை ஸ்தலத்திலேயும் நாம் பழகிற இடங்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் உப்பு தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுபடினால் ஆண்டவராகிய தேவன் மிகவும் பாருங்க, லாசர் என்று சொல்லப்படுகிற ஒருவரிடத்தில் அவர் அன்பா இருந்தார், ரொம்ப அன்பா இருந்தார். அவருக்கு ஒரு வியாதி வந்த செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்டது. நம்முடைய சிநேகிதன் வருத்தமாக இருக்கிறான், வியாதியாக இருக்கிறான் என்ற செய்தி அறிவிக்கப்பட்ட போது அவர் பின்னர் 2 நாள் அங்கே இருந்து விட்டார். ஏன்னால் சேப்போற அற்புதம் அவருக்கு தெரியும், இறந்தாலும் அவனை உயிரோடு எழுப்புவேன் என்கிறது அவருக்கு தெரியும். என்ன போதிலும் அவர் 4 நாட்கள் கழித்து அங்கே வந்தார். சகோதரி மார்த்தாள் மரியாதை அழுதார்கள். அழுது, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என்று சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அவர் சொன்னார், விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவர்கள் வழங்கவில்லை. அது கடைசியில் நியாயத்தீர்ப்பில் பிழைப்பான், உயிரோடு எழும்புவான் என்று தெரியும் என்றுதான் இவர்கள் வழங்கினார்கள். இப்பொழுது செய்ய போகிறார் என்று அறியவில்லை. அப்ப எங்கே வைத்தீர்கள், அந்த இடத்தை காட்டுங்கள் என்று சொன்னபோது கல்லறை கூட்டிக் கொண்டு போனார். அவர் அற்புதம் செய்யத்தான் அங்கே போயிருக்கிறார். அந்த மனிதனுடைய மரணத்தை நினைத்து, அந்த மரணத்தை குறித்து மக்கள் எல்லாரும், உறவினர்கள் எல்லாரும், கூட பிறந்தவர்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறது, அழுகிறதை கண்டு இயேசு என்ன பண்ணினார்? கண்ணீர் விட்டார். இதான் கரைந்தன்மை. கடின உள்ளம் அல்ல. நமக்கு எதிராளி இறந்து போய்விட்டாலும் இறப்பு என்று சொல்வது திரும்பி வராத ஒன்று. அது அப்படியே போனது இப்படி ஆகிவிட்டானே என்று மனது உருகுகிறதற்கு இருக்கிறது அல்லவா, அதான் கண்ணீரை நம்ம வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. கடின நெஞ்சமாக இருக்காது. அவன் இருக்கும்போது அப்படி செய்தான், இப்படி தீமை என்னவே செய்யாது. அது கரையும் தன்மை உடையதாக இருக்கிறது என்று இங்கே யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வாக்கியத்தில் இயேசுவினுடைய மன உருக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு லாசருடைய கல்லறை அண்டை போய் கண்ணீர் விட்டார். அவருக்கு மரித்தோரை உயிர்களுக்கு எழுப்பக்கூடிய சக்தி உண்டு. இன்னும் சில நிமிடங்களில் லாசரை காணப்போகிறார், வெளியே வரப்போகிறார். மரணம், அந்த மரணம் அவருடைய உள்ளத்தை உருக செய்தது என்று நாம் காணுகிறோம். மற்றவர்கள் அங்கலாய்க்கும் போது இவரும் கண்ணீர் விட்டார். தேவன் கண்ணீர் விட்டார் என்ற இடத்தில் வேதத்தில் பார்க்கிறோம். எருசலேமினுடைய மக்களுடைய அழிவை கண்டு ஒரு தடவை கண்ணீர் விட்டார். என்னெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிப்போம். நம்முடைய வாழ்க்கை கரையும் தன்மையுடையதாக இருக்கிறதா, கடினத்தன்மையாக இருக்கிறது? அந்த உப்பு கரையாம கடந்துட்டுனா யாருக்கும் பயன்படாது. அது அப்படியே தான் இருக்கும். என்னை பாதுகாத்து விடுவேன், நான் அவர்களுக்காக ஒன்றும் செய்ய மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், ஒன்றும் உதவி செய்ய மாட்டேன், ஈகை செய்ய மாட்டேன் என்று எண்ணி இருக்குமானால் அந்த உப்புனால யாருக்கு இந்த பயனும் இல்லவே இல்லை. நீ பூமிக்கு உப்பா இருக்கா என்று சொல்லாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் தோன்றுகிற மனிதர்களுக்கும் சேர்த்து இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் உப்பின் தன்மை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். அந்த உப்பு கரையும் தன்மை உடையதாக இருக்க வேண்டும். அந்த உப்பு சாரமுள்ள உப்பா இருக்க வேண்டும். அடுத்து நாம் பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் இரக்கம் உள்ளவராக இருந்தார். அந்த இரக்கம் இதுவரைக்கும் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது அவருடைய இரக்கம் எதுவரைக்குமா பார்க்கலாம். நாம் நிர்மூலகம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதுக்கு எல்கையே கிடையாது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இவ்வளவு நாள் தான் இவ்வளவு நாளும் பார்த்தாச்சு, இவ்வளவு நாள் உதவி செய்தாச்சு முடியாது.
என்று அந்த இரக்கம் சொல்லல. இயேசுவினுடைய இரக்கம் இதுவரைக்கும் முடிவில்லாத இரக்கம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நான் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டாச்சு, இவ்வளவு சுமந்தாச்சு, இவ்வளவு பாடுபட்டாச்சு, ஆனால் என்னால் முடியாது என்று அந்த இரக்கம் சொல்லாது. மூச்சிருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அது கரையும் தன்மையுடையதாக இருந்து கரைந்தே போய்விடும் என்று நாம் காணுகிறோம். சில பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்கிறோம் அல்லவா, அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அவருடைய நோக்கமெல்லாம் பிறருக்கு பயன்பட வேண்டும், பிறருடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் துயரங்களை மாற்றுவதற்கு நாம் உப்பின் தன்மையுடையவர்களாக இருக்கணும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற டேஸ்ட் இல்லாத மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஊட்டணும் என்று நாம் பிரயாசப்படணும். அந்த மகிழ்ச்சி இறைவன் இயேசுவினிடத்தில் தான் உண்டு. அவரிடத்தில் அவர்களை அழைத்து வருவதற்கு, அதாவது நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்ற மாதிரியை காட்டணும். அதை காட்டணும், கண்டிப்பாக காட்டணும். இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், நம்முடைய பாஸ்டர் நாங்கள் ஊழியத்துக்கு 2 பேரும் சேர்ந்தான் போக முடியே. ஆனால் ஒரு தடவை அவர்கள் தனியாக ஒரு இடத்துக்கு போய்விட்டு இரவில் வரும்போது அங்கே ஒரு பெரிய கும்பல் வட இந்தியா மக்கள் மூட்டையை முடிச்சு போட்டுக்கிட்டு சுற்றி நிற்காங்க. பாச யாருக்கும் தெரியாது, என்ன செய்வது? பஸ்காரன் இவங்களை கண்டவுடன் நிப்பாட்டாமல் போயிடுறாங்க. இந்த மூட்டை முடிச்செல்லாம் அவ்வளோ தூக்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டான். அப்போது இவங்க பாஸ்டர் பக்கத்தில் போயிட்டு பரிதாபமான நிலைமை பார்த்துட்டு கேட்டிருக்காங்க, எந்த ஊருக்கு உங்களுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியில் அவ்வளோ பேர் சுற்றி இவங்களை பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்கள் எங்களை காப்பாற்றி அதுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க என்று இந்தியில் பேசினாங்க. நாங்கள் நாங்குநேரி போனோம், எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். அப்போ பஸ்காரவங்களை ஏற்ற மாட்டான், இவ்வளோ மூட்டைகளை பார்த்தான்னா நிப்பாட்டமான ஏற்ற மாட்டான். அப்படினால் ஒன்று செய்கிறேன்னு சொல்லி ஒரு டிராக்டரை பிடித்து அவங்ககிட்ட கேட்டு இவ்வளோ ரூபா தந்துடலாம்ப்பா, தந்துடலாம், நீ இவ்வளோ பேர் ஏற்றி வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் வள்ளியூரில் ஏற்றுவாங்க. வள்ளியூர் தனியார் பஸ் நிறைய உண்டு. ஆனால் அப்படின்னாலும் அங்கே கொண்டு இறக்கிரு, அவங்களுக்கு கேட்ட காசு தருவாங்கன்னு சொல்லி அப்போ சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் எதில் ஏற்றுறீங்களோ நாங்கள் போயிடுறோம், நீங்களும் எங்கள் கூட வரணும் அது வரைக்கும் என்று சொல்லிட்டாங்க. இவங்க முன்னால் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அங்கே இறக்கி அடுத்த வண்டியில் அவ்வளோ பேரும் ஏற்றி விட்டு பஸ் புறப்படலை. இவங்க நான் போயிட்டு வரேன்னு இருக்காங்க. இல்லைங்க, உங்களுக்கு நாங்கள் டேக்ஸ் பிடித்து உங்களை ஊர் வரைக்கும் அனுப்புகிறோம் என்று சொல்ல. இல்லை, நான் ஒரு இயேசுவின் பிள்ளை, நாங்கள் இந்த தொண்டு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எங்கள் இயேசு அப்படிப்பட்டவர், அப்படினால் அவர் எங்களுக்கு அப்படி கற்று தந்திருக்கிறார் என்று சொன்னபோது அந்த மக்கள் ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இயேசு சுவாமியுடைய பிள்ளைகளாம் பாருங்கள், நம்ம அப்படி செய்வோமா, அப்படி செய்வோமா, இப்படி எந்த ஊரார் எங்குள்ளவர்கள் என்றே தெரியாமல் இவ்வளவு பெரிய ஈகை செய்து விட்டார்கள் என்று கையெடுத்து கும்பிட்டு அனுப்பினதாக வந்து சொன்னார்கள். தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, இந்த இடத்துல அதாவது இனம் ஜனம் பாகுபாடு கிடையாது. மனிதன் தத்தளிக்கிறானா, மனிதன் அதாவது கலங்குகிறானா, பாதை தெரியாமல் திகைக்கிறானா, அவன் மனிதன். மதத்தை பற்றிய காரியம் இரண்டாவது. முதல்ல அவனுக்கு நான் இன்ன மதத்தில் உள்ளவன், என்னுடைய பிள்ளை என்கிற நாம் காட்டணும். வார்த்தையில் இல்லை நீ எந்த மதத்துக்காரன் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படி இல்லை. அதாவது நான் கும்பிடுகிற கடவுளுடைய சுபாவத்தை பார் என்று நம்முடைய வாழ்க்கையில காட்டணும். அப்படியால் தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருங்கள் என்று சொன்னார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1-2 காரியத்தில் எவ்வளவு பேருக்கு உதவி செய்து பார்த்தோம், ஒரு காரியம் இல்லை என்பதை யாருக்கும் செய்யக்கூடாது என்ற முடிவு மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றுகிறது. ஆண்டவருடைய முடிவுக்கு இரக்கங்களுக்கு முடிவு இல்லை, ஏழ்கை கிடையாது. மரண பரியந்தம் தாழ்த்தினார். யாருக்காக இன்று நாம் இவ்வளவு பேர் இங்கே மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்றால், இங்கே நாம் இவ்வளவு பேர் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்றால், வாழ்க்கையில எது ஏற்பட்டாலும் எனக்கு ஒரு மகிமையான இடம் இருக்கிறது என்ற நம்பிக்கையை கொடுத்தவர் யார்? பாதுகாத்தவர் யார்? அவர் எப்படி நமக்கு அதை தந்தார்? அவர் உப்பாக கரைந்து போயிட்டார். கரைந்தல்லவா அந்த கிருபை நமக்கு தந்தார். அந்த கிருபை நாம் பெற்றிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சுவாமியுடைய வார்த்தை சொல்லுகின்றது, என்று
நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். எத்தனை பேர் சொல்லுகின்றார்கள், நான் தண்டவாளத்தில் வந்து சாகன் என்று இருந்த கொஞ்ச நேரம் தான், இன்னாரால் நான் மீட்கப்பட்டேன். அவர்கள் தற்சமயம் அந்த நேரத்தில் வந்தார்கள். அவர்களை கண்ட இடத்துல கேட்டார்கள், என்ன சகோதரனே, வாழ்க்கையில தோல்வி, கடன் பாரம், பிரச்சனை, பலவிதமான சூழலை, நான் பூமியில் இருக்க முடியாது, நான் வருகிற ட்ரெயினில் விழப்போகிறேன். அவனை தடுத்து நிறுத்தி அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லி நம்பிக்கையை ஊட்டி காப்பாற்றப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அந்த இடத்துல ஒரு உப்பா இருந்து அந்த ஆத்துமா கெட்டு போகாமல் பாதுகாத்து நித்தியத்துக்கு வழிநடத்தின தேவனுடைய மனிதர்கள் பலர் உண்டு. தேவனுக்கு மகிமை. நாமும் உப்பாக இருக்க வேண்டும். எதுக்கு தொந்தரவு சொன்னாது, பல பிரச்சனைகள், பல சொந்தக்காரன் சண்டைக்கு வருவான், அரசாங்கம் சண்டைக்கு வருது, இப்படியெல்லாம் இன்னைக்கு மதம் மாற்றி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, மதம் மாற்றி நாம் பண்ணுவதற்கு நம்முடைய வார்த்தை அல்ல, நம்முடைய வாழ்க்கை வெளிப்படும் போது அதை யாரும் தடுக்க முடியாது. தடுக்க முடியாத அருமையானவர்களே, அப்படினால் உப்புடையவர்களாக நாம் மாறுவோம், மாற வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கின்றது. எருசலேமை விட்டுவிட்டு ஒருவன் எரிகோவுக்கு போனான். எரிகோவுக்கு போனான். எருசலேம் தேவ நகரத்தை விட்டுவிட்டு, தேவனுடைய ஸ்தலத்தை விட்டுவிட்டு அவன் எரிகோவை நோக்கி போனான். போன வழியில கள்ளர்கையில் அகப்பட்டு குற்றுயிராக்கப்பட்டு வழியிலே கிடந்தார் ரத்த வெள்ளத்தில். முதலாவது ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வந்தார், ஆராதனை நடத்த போகிறவர். பார்த்து எட்டி பார்த்து விட்டு அவர் போய்விட்டார், நேரம் ஆயிட்டு. அடுத்த லேவியன் வந்தார், அவரும் ஆலயத்தில் பணிவிட செய்கிறவர், அவரும் சமயம் ஆயிட்டு அதை கண்டுகிடாம போயிட்டார். அடுத்தால் ஒரு சமாரியன் வந்தான், ஒரு அந்நியன். அந்த வழியாக வந்து அவன் மனதுருகினான். மனதுருகி ஏதோ துடைத்து போட்டுவிட்டு போகவில்லை, அவன் அந்த காயத்தை எல்லாம் துடைத்து எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து சுய வாகனத்தில் அவனை ஏற்றி சத்திரக்காரனிடத்திலே கொண்டு போய் படைத்து பணமும் கொடுத்து அவனை பாதுகாத்துக்கொள், நான் மீண்டும் அதிக செலவு திரும்ப தருவேன் சொல்லிவிட்டு போனான். அவனை குணமாக்கி பாதுகாத்தான், அவனுடைய ஜீவனை காப்பாற்றினான். யார் யார் இதில் அந்நியன்? சமாரியன் தான் அந்நியன். மற்றவர்கள் எல்லாம் ஒதுங்கி போய்விட்டார்கள் அல்லவா? ஆனபடினாலே நீயும் போய் அப்படியே செய். சமாரியனை போல உப்பாக உருகி பிறரை பாதுகாக்கக்கூடிய ஊழியத்தை செய் என்று திருவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அடிபட்டு கிடக்கிறான் என்றால் உதவி செய்ய பயப்படுவார்கள். அவனுக்கு மேற்கொண்டதாகிவிட்டால் நம்மை பிடித்துக் கொள்வேன், நம்மை சாட்சியாக போட்டு விடுவானே, பிரச்சனை எதுக்கென்று ஒதுங்கி போகிறவர்கள் உண்டு அல்லவா? ஆனால் அந்த இடத்துல உப்பாக நாம் மாற வேண்டும், அந்த ஜீவனை பாதுகாக்க வேண்டும் என்று இறைவசனம் சொல்லுகின்றதுக்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் பாருங்க, இந்த பாகத்தில் கடைசி வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவருடைய ஊழியத்தில் எப்படி ஆயிட்டார கடைசி வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். எப்படி பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். பானையிலிருந்து எல்லாவற்றையும் செலவழித்து, பானையிலிருந்து எல்லாவற்றையும் நான் வெளியே எடுத்து கொடுத்து விட்டேன். இப்போ வெறும் பானையாக இருக்கிறேன், ஓட்டத்தை முடிக்கிறேன் என்று சொன்னார். கடைசி வரைக்கும் பரிசுத்தவான்கள் தங்களை தியாகம் பண்ணினார்கள். இயேசுவை பற்றி அறிவித்ததனால் அடியும் உதவியும் பலவிதமான நிலச்சொற்களும் பலவிதமான தீமைகளும் ஆட்கள் ஏற்பட்ட போதிலும் அவர்கள் கரையும் தன்மையை விடவில்லை, பிறருக்கு பயன்படும் தன்மையை விடவில்லை, பிறரை பாதுகாக்கும் நிலையை விடவில்லை. கவலையோடு பாரத்தோடு இருக்கிறவருடைய கவலையை கூட்டுகிறவர்களாக அல்ல, அவர்களை மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு கருவியாக மாறுகிறதை விடவில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்கள், அருமையானவர்கள், தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மத்தியிலே உப்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இறைவசனம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை துதிப்போம். இரண்டாவதாக நாம் ஒன்றை பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை.
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதாமை ஆண்டவர் மண்ணை எடுத்து தம்முடைய சாயலில் உருவமாக படைத்து விட்டார். அந்த உருவத்தில் என்ன இல்லை? உயிர் இல்லை, சாரம் இல்லை, இல்லையா? ஒன்றும் இல்லை, வெறும் உருவம். அப்படின்னு உலகத்தில் எவ்வளவு மக்கள் வாழ்கின்றார்கள். அது மண்ணு, வெறும் மண்ணு தான், சாரம் இல்லாத மண்ணாக அது நிற்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அந்த மண்ணுக்கு என்ன கொடுத்தார்? ஜீவனை கொடுத்தார். அவன் ஜீவ ஆத்மாவாக நாம் எல்லாரும் மண்ணுதானே. நமக்குள்ளே கர்த்தர் ஜீவனை தந்திருக்கிறார். சரீர ஜீவன் ஒன்று, ஆன்மீக ஜீவன் ஒன்று, அது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் இல்லாதவன் மரித்தவன் என்று வேதம் சொல்லுகின்றது. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை துதியார்கள் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. மரித்து ஆதாமுக்குள்ள கட்டளை என்ன? இந்த மரத்தின் கனியை புசித்தால் சாகவே. அவர் அதுக்கு பிறகு எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார் பார்க்கிறோம் அல்லவா? ஆமா, அவருக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன், தேவ உறவு, அவருக்குள்ள இன்பமான வாழ்க்கை எல்லாமே போயிட்டு என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி வாழுகின்ற மக்களுக்கு ஜீவனை கொடுக்கிற கருவிகளாக நாம் மாற வேண்டும் என்று இறைவனுடைய வார்த்தை சொல்கிறது. மார்க் 9ஆம் அதிகாரம் 50வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்க. உங்களை என்னையும் பார்த்து வாசிப்போம். உப்பு நல்லதுதான், உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உப்பு நல்லதுதான், அது சாரமற்று போனால் அதுக்கு சாரமுட்டை தான் வழி உண்டா? அதாவது மற்ற அநேக பொருள்களுக்கு மறுபடியும் சாரமூட்ட பல முறைகள் வைத்திருக்கிறார்கள். இந்த உப்பு கெட்டு போச்சுன்னா அதை சாரம் உண்டாக்க எந்த வழியும் கிடையாது. இல்லை. வாசுங்க. உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள் என்றார். இதுதான் உப்பு. உங்களுக்குள்ளே எப்படி இருங்க? உப்புடையவர்களாக இருங்க, யாவரோடும் சமாதானமாகவும் இருங்கள். இதான் உப்பு. உப்பின் தன்மை இதுதான். ஆனபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமற்று சஞ்சலப்படுகிற மக்கள் மத்தியில் அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? அதாவது உப்பாக உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. 4 பேர் சேர்ந்து ஆணவம் பண்ணோம் கூடி பேசுறோம்னா அதில் என்ன பேசுறோம்? அதாவது சோர்ந்திருக்கிற ஆத்துமாக்கள் பேசும்போது நாம ஏற்கனவே விலகினமாக இருக்கிற சுவாசத்தில் அவர்களுக்கு என்ன சமாதான குறைச்சலை உண்டு பண்ணுகின்றோமா? அவர்களுக்கு உப்பா இருந்தவர்களை சாரம் உண்டாக்கி அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறோமா என்கிறதை கவனிங்க. உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக, ஒருவருக்கொருவர் உப்புடையவர்களாக, ஒருவருக்கொருவர் அவருடைய விசுவாசத்தை அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுப்பின் தன்மையை மாற்றி அவர்களை மகிழ்ச்சி ஊட்டும்படியாக நாம் ஒருவருக்கொருவர் அப்படி இருக்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்கின்றது. தேவனுக்கு மகிமை. அந்த காரியம் நாம் செய்கிறோமா? அந்த காரியம் செய்யணும். இதான் சாரமுள்ள உப்புடைய வாழ்க்கை உடையவர்களுடைய வாழ்க்கை என்று இறைவாக்கு சொல்லுகிறது. சொத்து போன, அதாவது மண்ணாயிருக்கிற மனிதனுடைய நாசிகள் ஆண்டவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவனும் ஆத்மாவும் ஆனான். ஜீவனுடைய ஆத்மா இருந்தது, ஜீவன் இல்லாமல் இருந்தது. இப்போ இவர் ஆண்டவர் ஊதின உடனே அவனுக்குள்ள ஜீவன் வந்தது, ஜீவனுள்ள ஆத்மாவும் அது பிரகாசிக்க ஆரம்பித்தது. அந்த பிரகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அனைவரும் உப்புடையவர்களாக இருப்போம். குடும்பங்களில் நமக்கு அருமையானவர்கள் தெரிந்தவர்கள் என்று மீட்கப்படவில்லையா? நாம் உப்புடையவர்களாக இருப்போம். ரொம்ப பேச வேண்டாம், நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக அப்படி ஆகும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு ஆத்மா, நம்முடைய சபையினுடைய ஒரு சகோதரியோடு பழகி கொண்டே இருக்கு.
பழக பழக அதுக்கு பாவ உணர்வு வந்துட்டு, பெரிய பாவம் செய்திருக்கிறோமே, நீங்கள் சொல்லுகிற வழி ரொம்ப மேன்மை அல்லவா இருக்கிறது என்று சொல்லி எனக்கும் பாவ அறிக்கை செய்து இந்த மேன்மையான மகிழ்ச்சியை பெறணும் என்று சொல்லி முந்தா நாள் வந்து நீண்ட பாவ அறிக்கை செய்து விடுதலை பெற்று போனார்கள். இது ஒரு சாட்சி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நாம் ஒருவரிடத்தில் பேசுகிறோம் என்றால் அங்கே என்ன நடக்குது, அந்த கேட்கிற ஆத்மாக்கள் உள்ளங்களை என்ன கிரியை நடக்கிறது, என்ன உணர்வு உண்டாகிறது என்கிறதை கவனிக்கணும். இருக்கிறதை நாம் அணைக்கிறோமா அல்லது நாம் அவர்களை விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்துகிறோமா என்கிறதை சிந்திக்கும்படியாக இந்த வேளை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. உப்புடையவர்களாய் மாத்திரமல்ல, சாரமுள்ள உப்புகளாக நாம் மாற வேண்டும். வல்லவள்ள சாட்சிகளாய் திகழ வேண்டும். சொல்லுகிறபடி அதாவது இருக்கிறார்களா என்பதை பிறர் கவனிப்பார்கள். சொல்லாவிட்டால் இவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கின்றது. பொய் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், அதாவது லஞ்சம் வாங்க மாட்டேன், இப்படித்தான் நான் நடப்பேன் என்று நம்மோடு கூட பழகிற வேலை பார்க்கிறவர்கள் இப்படி தான் கண்டுகொள்வாங்க. இவங்க உப்புடையவர்கள், சாட்சியுடையவர்கள், கும்பிடுகிற கடவுள் உண்மையானவர் என்று தெரிய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? உப்புடையவர்களாக எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பேசிக்கொண்டு இருக்கும் போது பரிசுத்தாய் பெற்றவங்க எல்லாம் நம்ம பரிசுத்தாய் பெறுகிற நாம் மற்றவர்களோடு பேச ஆரம்பித்த உடனே இங்கே உள்ள சாரம் அங்கே பாஸ் ஆகும். நாம் வேதத்தில் அப்படி பல சம்பவங்களை சொல்ல முடியும். அந்த சாரமற்ற உடையவர்கள் உலக காரியங்களையே பேசுவார்கள், உலகத்தினுடைய கவலை பற்றியே பேசுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். முன்னேற்றம் அவர்களிடத்தில் பழகிறவர்களும் முன்னேற்றம் அடைய மாட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு நன்றாக சொல்லிக் கொள்கின்றேன். கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அருமையானவர்களே, நாம் சாரமுள்ள உப்புகளாக இருக்க வேண்டும் என்று கொலோசியருக்கு நிருபம் எழுதும் போது 4ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசிக்கும் போது இங்கே அப்போஸ்தலன் சொல்லும் போது என்ன சொல்கிறார் பாருங்கள். உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வசனம் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக வாசிங்க. அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. முதல்ல அதாவது ஏசாயா சொன்னார், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி எனக்கு கல்விமானுடைய, அதாவது பட்டப்படிப்பு படித்து வருகிற கல்வி அல்ல, அந்த நாவல்ல, இது இறைவனுடைய ஆவியினால் உண்டாகிற பிறருடைய இருதயத்தை அறிந்து இவர்களுக்கு இப்பொழுது என்ன வார்த்தை சொல்லலாம், என்ன வார்த்தை சொன்னால் அவர்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற அறிவை பேசுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாய் பெற்றவர்களுக்கு அந்த அறிவு இருக்கணும். தேவனுக்கு மகிமை. நமக்கு தெரிந்ததெல்லாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தலாக வரைக்கும் நாம் நமக்கு நிறைய வசனம் தெரியும் பேசினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேதத்தில் இருக்கிற அத்தனை வசனமும் தேவனுடைய வார்த்தை தான். அந்த நேரத்தில் அவனவனுக்கு இன்ன பிரகாரம் உத்தரவு சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஞானம், அந்த அறிவை கொடுக்கிறது இறைவன். ஆனபடினால் நம்முடைய வார்த்தை, நம்முடைய வசனம் எப்படி இருக்கணுமா? உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும். இருக்குதா? கவனிப்போம். சிலர் சொல்வார்கள், கவலையோடு அந்த வீட்டுக்கு போனேன், சகோதரனை பார்த்தேன், எல்லாம் சகோதரியை பார்த்தேன், சில நிமிடம் பேசினேன், கவலையெல்லாம் போயிட்டு எல்லாவற்றையும் மறந்துட்டேன். அவர்கள் கொடுத்த வார்த்தையுடைய உள்ளத்தை நிரப்பி என்னை புது தம்போடு திரும்பி போக செய்கிறது என்று சொல்லும் சாரம் நம்மில் இருக்கணும். சாரமுள்ள உப்புகளாக நாம் இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சகோதரி, ஆகாரத்தை வாயில் வச்சுட்டு முகத்தை சொல்லிக்கிறீங்க? உப்பு இல்லை, உப்பு இல்லாதனால என்னத்தையோ சாப்பிட்ட மாதிரி இருக்குது, உடனே கொஞ்சம் உப்பை போட்ட உடனே இப்போ நல்லா இருக்கு என்று சொல்ல முடியாத நம்முடைய வாழ்க்கைகள் இருக்கணும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கணும். அப்படினால்தான் அப்போஸ்தலன் சொன்னார், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். உப்பு சாரமற்று போகக்கூடாது. பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட மக்கள் அதில் அனல் குறைந்து விடக்கூடாது. ஆதியிலே பெற்றுக்கொண்ட நாளில் இருந்த அந்த அனுபவம் குறைந்து விடக்கூடாது. அது வர வர என்கரேஜ் ஆகி சாரம் நம்ம ஏறிக்கொண்டே இருக்கணும்.
பாருங்க, தேவதூதன் சொன்னார், மரியம்மாவிடத்தில் உன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை உற்பத்தியாகி பிறக்கும், அவர் இப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொல்லுவது அம்மா ரொம்ப கலங்கினார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள யோசித்தார்கள். அப்போ அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், உன்னுடைய இனத்தாளாகிய மரியாள் வயது சென்ற அம்மா, அவள் இப்பொழுது கர்ப்பவதியாக இருக்கிறாள், அவளுக்கு இது 6வது மாதம் என்று சொல்லுடன், அப்படி என்னால் நான் அவளை போய் பார்ப்பேன், அவளை போய் பார்த்து அப்படியானால் அதை நான் நம்புவேன் என்று அங்கே சென்றார். அங்கே சென்று எலிசபெத்தை என்ன செய்தார்கள்? வாழ்த்தினார்கள். அங்கே என்ன நடந்தது? லூக்கா 1:39 வாக்கியத்தை வாசிப்போம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டில் உள்ள யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்குள் தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு களிப்பாய் துள்ளிட்டு. சாரமுள்ள வார்த்தை அந்த அம்மாவுடைய காதில பட்டவுடனே அது எங்க போயிட்டு? உள்ள போன வயிற்றில் இருந்த பிள்ளை அவரும் சேசித்தார். அவர் யோவான் தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அந்த பிள்ளை 6 மாத பிள்ளை வயிற்றில் இருந்து களிப்பாய் துள்ளி அந்த 6 மாசத்துல பரிசுத்தத்தை பெற்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய வார்த்தை, நாம் சொல்லுகிற வார்த்தை, பிறரிடத்தில் பேசும் வார்த்தை அவர்களை களிப்பாக துள்ள மகிழ்ச்சி அடைய வைக்கணும். எல்லாருமையான பொருள்களாலே சமையல் பண்ணியிருந்தாலும் உப்பு கலக்காவிட்டால் அது முகத்தை சுளிக்க வைக்கும். சாப்பிடும் போது தேவனுக்கு மகிமை, அது மகிழ்ச்சியோடு சாப்பிட முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சொல்லும் வசனம், நாம் சொல்லும் வார்த்தை உப்பால் சாரமிட்டப்பட்டதாக இருக்கணும். அது பிறருக்கு டேஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு சுவையில்லையா, நான் உப்பு போடுகிறேன், சும்மா அற்பமான பொருள் மாதிரி, உப்பு எல்லாவற்றிலும் அற்பமான விலை குறைந்த ஒரு பொருள், அதை போட்ட உடனே அதுக்கு சுவை ஏறி விடுகின்றது. அதே போல நான் அற்பமான மனிதர்களாக இருக்கலாம், நம்முடைய பேச்சை கேட்கிற ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பட்டதாரியாக இருக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம், அவருக்கும் உப்பு தேவை. இது அற்பமான உப்பு அவருக்கும் தேவை, அவருக்கு அது டேஸ்டை கொடுக்கிறது. அப்படி நாம் செய்ய வேண்டும். தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்கிற நாம் எப்படி இருக்கணும்? கரையின் தன்மையுடைய உப்பாக இருக்கணும். சாரமுள்ள வசனம், சாரமுள்ள உப்பாக நாம் இருக்கணும். மண்ணாயிருக்கிற மனிதனோடு பேசும்போது இந்த சாரம் அங்கே போய் அவனிலே ஜீவனை உற்பத்தி செய்யணும், விசுவாசத்தை வர்த்திக்க செய்யணும். இதை நாம் செய்வோம். சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், இதனுடைய சப்ஜெக்ட் ரொம்ப பெரியது. 3ஆவதாக பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உப்பானது வெண்மைத்தன்மையுடைய, இந்த உப்பளத்திலிருந்து எடுத்து அதை அம்பாரமாக குவித்து வைத்து மூடி வைத்திருப்பார்கள். அதை பார்க்க அதை அவங்க டெஸ்ட் பண்ணும்போது வெண்மை ஆகிவிட்டால் விளைந்து விட்டது. உப்புனால மண்ணின் தன்மை மாறி உப்பின் தன்மை வந்து விட்டது. என்மீதை கொடுக்கலாம். அதுக்கு முந்தைய என்றால் ஆகாரத்தில் போட்டால் மண்ணும் கலந்துருக்கும், நறுக்கு சாப்பிடும்போதும் மண்ணும் இருக்கும். ஆனபடினால் அதாவது அது வெண்மை தன்மையுடையதாக இருக்க வேண்டும். உப்புடையவர்கள் எப்படி இருப்பார்கள்? வாழ்க்கையிலே வெண்மை தன்மையுடையதாக அழுக்கு இருக்காது. அழுக்கென்றது அவருடைய வாழ்க்கையில் இருக்காது என்று இறைவசனம் சொல்லுகிறது. பிரசங்கி சொல்லுகின்றார் 9ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசிக்கலாம். வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாகவும், வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாகவும், உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாய் இருக்கட்டும். அபிஷேகத்தை பற்றி இதை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால கோயிலுக்கு வரும்போது மாத்திரமல்ல, முந்தின நாள் நாம் பரிசுத்தமாக அறிக்கை செய்து வைத்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, மற்றபடி வாரம் அடுத்த ஞாயிறு வரைக்கும் அடுத்தடுத்து நம்முடைய வஸ்திரம் வெண்மையாகத்தான் இருக்கணும். இது உப்பினுடைய தன்மை. தலைக்கு எண்ணெயும் குறையாமல் இருக்கணும். அபிஷேகத்தை சொல்லுகின்றது. குறையாமல் இருக்கட்டும் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சொல்கிறேன்.
மறுபடியும் கர்த்தராகி தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம். இன்னும் நிறைய வஸ்திரம் இருக்குது. ரட்சிப்பின் வஸ்திரம் பெற்றவர்கள் அது கரைபடாமல் காக்கணும், அந்த வஸ்திரம் அழுக்கப்படாமல் காக்கணும் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகிறதுக்காக ஆண்டவரே, இந்த அழுக்குக்கும் சாத்தானுக்கும் சம்பந்தம் உண்டு. அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். பரிசுத்தமாக இருக்கிற வரைக்கும் தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம் வெண்மையா இருக்கிற வரைக்கும் சாத்தான் நம்ம கிட்ட வரமாட்டான், வர முடியாது. நம்முடைய வஸ்திரத்தில் கொஞ்சம் அழுக்கப்பட்டு விட்டாலும் வருவான். அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், ஆசாரியனா இருந்தாலும், லேவியனா இருந்தாலும், சுவாசியா இருந்தாலும் அவருடைய பக்கத்தில் வருவான். ஆலயத்துக்குள்ளே இருக்கிறவர்களிடத்திலே வருகிறான் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகரியாவிலே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரைக்கும் வாசிக்கலாம். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். யாரு? பிரதான ஆசாரியன். நல்லா கவனிப்போ. நான் இப்பொழுது ஊழியக்காரனாக்கும், நான் இப்பொழுது சபைக்கு வந்து இத்தனை ஆண்டுகளாயிற்று, அது ஒன்றல்ல. இப்பொழுதே நம்மிடத்தில் சாத்தான் வருகிறான். ஏன் என்பதை பார்ப்போம். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். பிரதான ஆசாரியன் எனக்கு காண்பித்தார். அவன் எங்கே நின்றான்? கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். யாருகிட்ட? பிரதான ஆசாரியன் கிட்ட. அல்லேலூயா. அவன் நின்றது எங்கே? கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக. வலது பக்கத்தில் இருக்கிறது யார்? சாத்தான். சாத்தான் எதுக்கு நிற்கிறான்? அவனுக்கு தீமை செய்ய, இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழக்க செய்ய. அதான் சொன்னா, நீங்கள் ஒப்புடையவர்களாயிருங்கள், சாரமுள்ள ஒப்புடையவர்களாயிருங்கள். உங்களுடைய அதாவது வஸ்திரம், ரட்சிப்பு எப்பொழுதும் மென்மையாகவே இருக்கட்டும், அதில் அழுக்கப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படி அவருக்கு தீமை செய்ய அவர் தேவ தூதனுக்கு முன்பாக நிற்கும் போது அவருக்கு தீமை செய்ய சாத்தான் அவருடைய வலது பக்கத்தில் வந்து நிற்கிறான். வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அக்கினியின்றி தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா? இவன் நரகத்திலிருந்து மீட்கப்பட்டவன் அல்லவா? இவன் அக்கினியிலிருந்து தப்பித்து அக்கினிக்கு அதாவது காரணமாயிருந்தான், அக்கினிக்கு இரையாக இருந்தான். அதிலிருந்து தப்பிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். சாத்தான் இப்ப என்ன சொல்லுகிறான்? அவனுடைய வஸ்திரத்துல அழுக்கு இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு. எங்கே அழுக்கு வந்துட்டோ அங்க எனக்கு உரிமை உண்டு என்று சாத்தான் சொன்னான். அருமையானவர்களே, பரிசுத்தான அபிஷேகம் பெற்று விட்டோம் என்று நாம் இருந்துவிடக் கூடாது. நம்முடைய வஸ்திரத்தை அழுக்குப்படாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அழுக்குப்பட்டால் சொப்பனத்திலேயும் மற்றவர்களையும் சாத்தான் நமக்கு பக்கத்தில் வந்து நிற்பான். தீமை செய்யறதுக்காக வந்து நிற்கிறான். தொடர்ந்து என் வஸ்திரத்தில் அழுக்கப்பட்டு கொண்டே இருந்தால் தீமை செய்வான் என்பது அதனுடைய பொருள். யாக்கோபு சொன்னார், சாத்தானுக்கு பிசாசுக்கு இடம் கொடாதுங்க. இப்படியுடைய சூழலை வந்தால் அவனுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி ஆலை வழிபாடு செய்யலாம், பைபிள் படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா வஸ்திரத்தில் அழுக்கு இருந்தனா அழுக்க போக்கணும் இல்ல. அழுக்கு போனால் தான் சாத்தான் ஓடுவான். தேவன் கடிந்து கொண்டும் அவன் சொல்கிற வார்த்தை அவனுடைய வஸ்திரத்தில் அழுக்கு இருக்கு, ஆனாலும் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதற்கு அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, தமக்கு முன்னால் நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். தேவனுக்கு மகிமை. தனக்கு முன்னால் நிற்கிறது யாரு? தனக்கு முன்னால் தன்னோடு இருக்கவும், தாம் அனுப்புகிற இடத்துக்கு போகவும் தேவன் விசேஷமாய் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். அந்த முன்னால நிற்கிறவர்களை பார்த்து இவனை அழைத்து கொண்டு போய் என்னுடைய வஸ்திரத்தை மாற்றி
அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அழுக்குப்படாம பாத்துக்க. தேவன் சொன்னது என்னுடைய அழுக்கு வஸ்திரத்தை களைந்து விட்டு நல்ல வஸ்திரம். அவனை வஸ்திரம் மாற்றி கொண்டு வந்த பிறகு கடவுள் என்ன சொன்னார்? பார், நான் உன்னுடைய அக்கிரமத்தை நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரம். இப்ப இங்க சொல்லுகிறது என்ன? அழுக்கு வஸ்திரத்துடைய பேர் என்ன? அக்கிரமம். அக்கிரமத்தை நீக்க செய்து தனக்கு முன்னால் இருக்கிறவர்களை அனுப்பி என்னுடைய அக்கிரமத்தை மாற்றி சிறந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வாருங்கள். கொண்டு வந்த உடனே பார்த்தால் சாத்தான் எங்க போனானே தெரியாது, ஓடியே போயிட்டான். அருமையானவர்களே, இதுதான் வழி. அக்கிரமம் நீங்கிட்டுனா, அழுக்கு நீங்கிட்டுனா அங்க சாத்தானுக்கு இடம் கிடையாது. எங்க இருக்கலாம், எந்த காட்டுக்குள்ளே நாம் இருக்கலாம், கிட்ட வர முடியாது. சிலர் சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் செய்வனை வச்சுட்டான், ஏவல் பண்ணிட்டான், அப்படியா அப்படியா தொந்தரவு, ஒரு நாள் இப்படி பார்த்துட்டு போனா அதுக்கு பிறகுதான் இப்படி இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இஸ்ரவேலுக்கு மாந்திரிகமா இல்லை, பலிக்காது, கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு மாந்திரிகம் பண்ணினாலும் சரி, எவ்வளவு ஏவுதல் பண்ணினாலும் சரி, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமம் இல்லாமல், அக்கிரம நினைவு இல்லாமல், அக்கிரம பார்வை இல்லாமல், அக்கிரம சிந்தை இல்லாமல், பிறருக்கு இடையூறான காரியங்கள் நம்ம இல்லாதபடி நடப்போம் என்றால் சாத்தானை கண்டு நாம் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. கஞ்சா போட்டிருந்தா குடிச்சிருந்தா தானே போலீஸ்காரனை கண்டு ஒழிக்கவும் வைக்கவும் வேணும். இல்லாம போனா அவனை கண்டு ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டாத, பயப்பட வேண்டிய தேவையில்லை. இல்லை, ஆமா, பயம் எங்கே வருகிறது? தவறு பண்ணின உடனே, அதிகாரம் இருக்கிறவர்களை கண்ட உடனே பயம், ஒழிக்கவும் ஒதுங்கவும். இதுவே இவர்களை காட்டி கொடுத்துறோம், நான் உடனே பிடிச்சிக்கிடுவோம். தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள், கவனியுங்கள். பூமிக்கு உப்பாக இருங்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக தேவனை நான் சோசரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு கூட்டங்கள் இருக்கும்போது இன்னொரு சபை தேவையா என்ற கேள்வி நேர்களுக்குள்ளே எழும்பலாம். உண்மைதான். ஆனால் அதுக்கு காரணத்தை நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். அக்கிரமத்தை நீக்க, அழுக்கு வஸ்திரத்தை மாற்ற, இதனால் உண்டான சாத்தானுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை பெற, ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வரும்போது அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று திருமறையில் இருந்து நமக்கு தருகிற ஆலோசனைகளை மக்களுக்கு கொடுத்து மக்களை இந்த நிலைக்கு நாம் வழிநடத்தி கொண்டு இருக்கிறோம். இதிலும் நம்ம குறைபாடுகள் இருக்கும், அது நீக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி 1 தெசலோனிக்கேயர் 4:3 நான் பார்க்கும்போது இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, சமாதானமாயிருங்க. வாசிங்க. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இப்ப மொத்த டோட்டல் என்னன்னா, பைபிள் மொத்தத்தில் அவங்க சொல்றது என்ன என்றால் பரிசுத்தமாக. பரிசுத்தம் என்பது சுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தம். பரிசுத்தம் என்றால் ஒன்றல்ல. அதே மாதிரி தான் ரட்சிப்பு. நாம் யாரும் முழுமையான ரட்சிப்பை இன்னும் பெற்றிருக்கவில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவர் சொன்னார், முடிவரை இந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முடிவரை இந்த நிலையில் முழுமையான ரட்சிப்பு என்று இருக்கிறது, அதை நாம் பெற வேண்டும். அதற்கு தான் சபை நம்மை நடத்துகிறது. வேதத்துக்குள்ளாக வேதத்தை கொண்டு நடத்துகிறது. இப்படி நாம் நடந்து விடுவோம் என்றால் என்ன ஆகும் என்று ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். மார்க்கு 6 அதிகாரம் 20வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது
இங்கே யோவான் என்ற தேவனுடைய பரிசுத்தவானை பற்றி சொல்லி இருக்கிறது. அவர் இப்படி நடந்தபடியினால் அநேகர் தேவனிடமாக சேர்க்கப்பட்டார். வாசங்க. அதனால் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து, யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவருமாக இருந்தது இந்த ராஜா அறிந்திருந்தான். அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். தேவனுக்கு ராஜாக்கள் எதற்கு பயந்தார்கள்? எதற்கு பயந்தார்கள்? யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவருமாய் இருந்தார். ராஜா வாழ்க்கை தெற்றாயிருந்தது, தப்பிதமாயிருந்தது, மோசமாயிருந்தது. அதை அவர் கண்டிக்க வேண்டியதாக இருந்தது. அவர்தான் நீதிமானுடைய வேலை. ஆள் பார்த்து முகம் பார்த்து இப்படி ஓரஞ்சாஞ்சி அப்படி இல்லை. அவர் சென்டரில் தான் தேவனுடைய மனுஷன் சென்டரில் தான் இருப்பான். இவர் நீதியும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறதை கண்டு அவர் சொல்லுகிறதெல்லாம் நடக்குது. அப்படினால அவருக்கு பயந்தான். வேற ஒன்று அவர்கிட்ட கிடையாது. அவர் கடவுளுடைய மனுஷன் உப்பா இருந்தார். அந்த ஏரோதியாளுடைய தவறானதை எச்சரித்தபடினால் அவள் வஞ்சம் தீர்த்தாள். எப்படி யோவானை கொண்டு விட வேண்டும் என்ற ராஜா அவளுக்கு உடந்தையாக இருக்கிறான் என்கிறதை தெரிந்தபடியினால் சந்தர்ப்பம் பார்த்து யோவானுடைய தலை துண்டிக்கப்பட்டது. அவருக்கு தெரியும் துண்டிக்கப்படும் என்று. 6 மாத ஊழியம் தான் யோவான் ஸ்நானன் செய்கிற ஊழியம். அவர் உப்பாகவே வாழ்ந்து இந்த 6 மாதத்தில் மகாபரிய காரியம். அவர் அற்புத அடையாளங்கள் அதிகம் செய்ததாக சொல்லவில்லை. அவர் நீதியும் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். நாம் அப்படி நடப்போம் என்றால் உலகம் நடுங்கும், உலகம் பயப்படும். அவர்களுக்கு உரமாய் தீமை செய்கிறவர்களுக்கு உரமாய் கர்த்தருடைய நீட்டப்படும் என்ற அறிவே உடையவர்களாக நாம் இருந்து நீதிக்கு மாறாக ஒன்றும் செய்ய வேண்டாம். பரிசுத்தத்துக்கு மாறாக ஒன்றும் செய்ய வேண்டாம். தேவனுடைய பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்டவர்கள் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறார்கள். இன்றும் உலகத்தில் பல பாகங்களில் இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. புதிதாக நம்முடைய ஊழியம் ஒரு நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய இங்கே உள்ள சொந்த ஊர் நம்முடைய ஊர் பக்கம் வந்திருந்தார். ஒரு அவசர வேலையாக வந்தார். அக்காளுக்கு சோமில்லை. இவர் கேட்டார், அக்கா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா என்று. ஜெபம் பண்ணினார். உடனே விடுதலை. இல்லையா? பக்கத்தில் ஒரு உறவினர்களை பார்க்க இவர் அழைத்து சென்றார்கள். அங்கே ஒருவருக்கு கையெல்லாம் விரலெல்லாம் மடங்கி இப்படியே கோணி போயிருக்கு. இவருக்கு விசுவாசம் வந்தது. உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமா என்று கேட்டார். ஜெபம் பண்ணி உடனே அப்படி விரலாம் நிவந்துட்டு அவரே வந்து ஆச்சரியப்பட்டார். மறுமுறை இங்கே வந்தார். ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் கர்த்தர் மிரக்கல் நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? அப்போ இவர் ஊழியக்காரரானது அவருடைய குடும்பத்தாருக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. இப்போ தம்பி ஒரு ஊழியக்காரன், தம்பியோடு கடவுள் இருக்கிறார் என்று அறியத்தக்கதாக ஆயிற்று. உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டு. ஏன் அவர்கள் அப்படி இருந்து சபைக்குள்ளே வந்தார்கள்? ஏன் அவருடைய வீட்டில் இப்போ திருச்சபை ஆரம்பித்திருக்கிறது என்றால் அவர்கள் இதை எதிர்பார்த்து தான் வந்தார்கள். நீதியும் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அதுக்குரிய இடம் எங்கே, அதுக்குரிய சத்தியம் எங்கே என்ற எதிர்பார்ப்பில் வந்தார்கள். கர்த்தர் கிரியை ஆரம்பித்திருக்கிறார். அந்த ஊழியத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து ஜெபிப்போமாக. இன்று கேட்ட வார்த்தை மனதில் இருக்கட்டும். மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த உப்பு அதாவது பிறருக்கு கரையும் தன்மையுடையதாக இருக்கணும். இந்த உப்பு மற்றவங்க பார்க்கும்போது வெண்மை நிறமாய் பரிசுத்தமாய் இருக்கணும். அப்படி நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய எருசலேம் சபை 3/248 தெற்கு சானல் கரை,
அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 9489529462.